இது மகிமை நேரம். இந்த 6வது நாளில் கூட தேவன் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் தியானிக்க இருக்கின்றோம். ஒரே நம்பிக்கைக்கு நம்மை அழைத்தார் என்று சொல்லி நாம் தியானிக்க இருக்கின்றோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல என்று சொல்லி இந்த வசனம் தொடர்கின்றது. ஒரே நம்பிக்கைக்காக நம்மை அவர் அழைத்திருக்கிறார். ஒரே நம்பிக்கையில் நாம் நிலைத்திருக்கும்படியாக அவர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த உலகத்துல நாம் யாரை அல்லது எதை நாம் நம்பி இருக்கிறோம்? என்னுடைய நம்பிக்கை அல்லது நம்முடைய நம்பிக்கை எதன் மீது இருக்கிறது அல்லது யார் மீது இருக்கிறது? கர்த்தர் என்ன விரும்புகிறார் தெரியுமா? அவரை மாத்திரம் நம்பி இருக்கும்படியாய், அவரை ஒரே நம்பிக்கையாய், அவரையே சார்ந்து இருக்கும்படியாய் அவர் விரும்புகின்றார். அதற்காகத்தான் நம்மை அவர் அழைத்திருக்கின்றார். அந்த ஒரே நம்பிக்கைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. பொதுவாக நம்ம பஸ்ல, அது பிரைவேட் பஸ்ல நம்ம டிராவல் பண்ணும்போது பார்த்தோன்னு சொன்னா சில போட்டோஸ் வச்சிருப்பாங்க. ஒரு ஹிந்து அவங்களுடைய மத தெய்வத்தினுடைய ஒரு போட்டோ, அப்புறம் ஒரு முஸ்லீம் போட்டோ, அடுத்த ஒரு ஜீசஸ் போட்டோ. இந்த மூணையும் சேர்த்து ஒரே இடத்துல ஃப்ரேம் பண்ணி வச்சிருப்பாங்க. நிறைய பிரைவேட் பஸ்ஸஸ்ல மேக்சிமம் அதை பார்க்கலாம் இல்லையா? அது எம்மதமும் சம்மதம் அப்படிங்கிற மாதிரி வச்சிருப்பாங்க இல்லையா? அப்போ இயேசு கிறிஸ்துவும் அவர்களில் ஒருவராக நாம் என்ன செய்ய முடியாது, ஒரு நாளும் நினைக்க முடியாது. எனக்கு உண்மையிலே அதெல்லாம் ஒவ்வொரு நேரம் பாக்குறப்ப எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும். இசப்பா, உங்களையும் உங்களோட சேர்த்து வச்சிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி நான் அடிக்கடி அதை பார்த்துட்டே இருப்பேன். அந்த போட்டோவை ரொம்ப எனக்கு மனசுக்கு ரொம்ப என்ன செய்ய கஷ்டமா இருக்கும். ஆனால் நம்முடைய நம்பிக்கை யார் மீது இருக்க வேண்டும்? அவர் ஒருவர் மீது மாத்திரமே இருக்க வேண்டும். அதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரே நம்பிக்கைக்காகத்தான் நம்மை அழைத்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு நம்முடைய நம்பிக்கை அப்படி இருக்கிறதா? அவர் மீது மாத்திரம் நாம் நம்பி இருக்கிறோமா? அவரையே நம்பி இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்ப்போம். இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னு சொன்னா, அவரையே நம்பி இருந்த பிள்ளைகளை அவர் ஒரு போதும் அவர் என்ன செய்ததில்லை, கைவிட்டதே இல்லை. அவரை மாத்திரம் நம்பினா, அவரையும் நம்புவேன் என்று அல்ல. நிறைய பேர் அர்த்தம் சொல்றாங்க, நான் எல்லாரையும் நம்புவேன், எல்லாத்தையும் வணங்குவேன், இவரையும் வணங்குவேன், இயேசு கிறிஸ்துவையும் வணங்குவேன். இல்ல, அந்த ஒரே நம்பிக்கை, அவர் ஒருவர் தான் தெய்வம் அப்படிங்கிற அந்த ஒரே நம்பிக்கையிலே நாம் வாழும் பொழுது, அவரை உறுதியாய் நம்மை பற்றி கொள்ளும் பொழுது, நிச்சயமாக அவர் ஒருபோதும் நம்மை கைவிட்டதே இல்லை. இது நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில அநேக வேளைகளே மனிதர்களை நம்பி நம்பி நாம் ஏமாந்து போன நேரங்கள் உண்டு, வேலைகள் உண்டு இல்லையா? எனக்கு மனிதர்கள் அப்படி செஞ்சிருவாங்க, இங்க உறவினர்கள் என் கூட இருக்கிறாங்க, எனக்கு அப்படி செய்திருவாங்க, இதை முடிச்சு தந்துருவாங்க. எதையுமே மனிதர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, செய்து தர மாட்டாங்க. நம்ம அவங்களதான் நம்பி இருந்திருப்போம். ஆனா மனிதர்கள் நமக்காக எந்த காரியங்களையுமே முடித்து தர மாட்டாங்க. ஆனா நாம் அவரை உறுதியாய் பற்றி கொள்வோம் என்று சொன்னால், இந்த ஒரே நம்பிக்கைக்காகத்தான் அவர் நம்மை அழைத்திருக்கிறார். அவரை மாத்திரம் சார்ந்து கொள்வோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம அவர் அழைத்த அழைப்பை நாம் உறுதியாய் பற்றி கொள்ள முடியும். நம் வேதத்திலே பார்க்கிறோம், அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ராஜா சொல்லுகிறாரு, நீங்க இன்னும் ஒரு தடவை நான் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். அப்போ மேளதாளங்கள்லாம் முழங்கும் போது அந்த பொற்சிலை நீங்க என்ன செய்யணும், வணங்கணும். இல்லைன்னு சொன்னா நான் சூளையில, அக்னி சூளையில உங்களை போடுவேன். சாதாரண சூளை இப்ப இருக்கிறத விட 7 மடங்கு அதை நான் சூடாக்கி அதுல உங்களை தூக்கி நான் வீச போறேன் அப்படின்னு சொல்லி ராஜா சொல்லுகிறார். அந்த ராஜா சொன்ன அந்த வார்த்தைக்கெல்லாம் அவங்க கலங்கவே இல்லை, கொஞ்சம் கூட அவங்க என்ன செய்யல, பயப்படவே இல்லை. ராஜாவே, நாங்கள் வணங்குகிற தேவன் எங்களை நிச்சயமாக விடுவிப்பார். எவ்வளவு ஒரு நம்பிக்கை பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்த்து யாராவது சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஆலயத்துல ஆராதனை, சப்போஸ் நான் அப்படி கற்பனை பண்ணி பார்ப்பேன், ஆலய ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் போது யாரோ ஒரு நபர் உள்ள வந்து இந்த ஆலய ஆராதனையில இருக்கிறவங்களை எல்லாரையும் நாங்க ஷூட் பண்ண போறோம், ஒண்ணு வெளியே ஓடி இருங்க, இல்ல ஆண்டவருக்காக நிலைத்து இருக்கிறவங்க இருங்கன்னு சொன்னா நம்மள எத்தனை பேர் நிலைத்து இருப்போம்? யோசிச்சு பார்ப்போம். நிறைய பேர் என்ன செய்வோம், எத்தனை வாசல் இருக்கோ அத்தனை வாசல்லையும் நம்ம வழியா என்ன செய்யறோம், வெளியே ஓடி போய் நம்முடைய உயிரை பாதுகாத்து கொள்ள விரும்புவோம் இல்லையா? ஆனா அதே மாதிரி ஒரே ஒரு சிச்சுவேஷன் தான் இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கும். நான் ஒரு தடவை உங்களுக்கு சான்ஸ் தர்றேன்,
இங்க வணங்குனா அந்த பொற்சிலையை வணங்குங்க, இல்லைன்னா நான் உங்களை அந்த அக்னி சூளையில கொண்டு போட போறேன்னு சொல்லி அந்த வார்த்தையை கேட்டு அவங்க கொஞ்சம் கூட என்ன செய்யவே இல்லை, பயப்படவே இல்லை. பாருங்க, அந்த ஒரே நம்பிக்கையினாலே ராஜாவோட சொல்றாங்க, ராஜாவே உங்களுடைய வார்த்தைக்கெல்லாம் நாங்க கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, நாங்க நம்பி இருக்கிறவர், நாங்கள் விசுவாசிக்கிறவர், எங்களை கட்டாயம் என்ன செய்வார், எங்களை விடுவிப்பார். எவ்வளவு ஒரே ஒரு நம்பிக்கையிலே அவங்க வாழ்ந்தாங்க இல்லையா? பாருங்க, தூக்கி போட்டாங்க அந்த அக்னி சூளையிலும் கூட அவர்கள் ஆனந்தமாக அப்படியே உலாவி வர்றாங்க. இது பாக்குறவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? நம்ம அவங்களை கட்டி போட்டோம், கை கால்லாம் கட்டி தூக்கி போட்டோம். ஆனா இன்னைக்கு அவங்க எந்த கை காலில் எந்த கட்டுக்களுமே இல்லாம ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப மகிழ்ச்சியோடு அந்த அக்னி சூளையில அவங்க உலாவி வர்றாங்களே அப்படிங்கிற ஒரு ராஜாவுக்கே ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்திருக்கும். அவங்களை கட்டி தூக்கி போட்டவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்திருக்கும் இல்லையா? பாருங்க, அந்த ஒரே நம்பிக்கை அவர்களுக்கு விடுதலையை அளித்தது. இன்னைக்கு நாம யாரை நம்பி இருக்கிறோம்? உலக மனிதர்களையா, அல்லது நம்முடைய உறவுகளையா, அல்லது நம்முடைய பணத்தையா, நம்முடைய அழகையா? நம்ம எதை நம்பி இருக்கிறோம்? நம்ம அவரை மாத்திரம் நம்பி இருக்கிற போது, அந்த ஒரே நம்பிக்கையோடு நம்ம அவரை உறுதியாய் பற்றி கொள்ளும் போது நிச்சயமாக அவர் நமக்கு ஆசீர்வாதத்தை தர வல்லவராய் இருக்கின்றார். இன்னும் மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த ஒரு 8 நாளைக்கு பின்பாக அந்த எம்மா ஊர்னு சொல்லுகிற ஊருக்கு சீஷர்கள் நடந்து போறாங்க. அதுல கிளையோப்பா என்கிற ஒரு மனுஷன் சீஷனும் நினைச்சு அவங்களோடு கூட நடந்து போறான். அப்ப அவங்களோடு கூட இயேசு நடந்து போறாரு. ஆனா அவர்களுக்கு அந்த மனிதர்களுக்கு இவர்தான் இயேசு என்கிறதே அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை, அவங்களை அறிந்து கொள்ளவில்லை ஆண்டவரே. அவர்களோடு கூட இயேசுவும் சம்பாஷித்து கொண்டே போகிறார். அப்போ அதுல கிளையோப்பா என்பவன் சொல்லுகிறான், நாங்க ஆண்டவருடைய உயிர் தெழுதல், அவருடைய மரணம், அவருடைய பாடுகள், சிலுவை போட்டு ஒவ்வொன்றையும் குறித்து அவர் சம்பாஷித்துக்கிட்டே போறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, நாங்க இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று சொல்லி நாங்கள் அந்த இயேசு கிறிஸ்துவ தான் நம்பி இருந்தோம், இவர் தான் இஸ்ரவேலரை மீட்டு விடுவார், இவர் தான் எங்களெல்லாம் ரட்சிப்பார் அப்படின்னு சொல்லி அந்த இயேசு கிறிஸ்துவை தான் நாங்கள் நம்பி இருந்தோம். ஆனால் அவர் இப்படி மரித்து போய்விட்டாரே அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சிற அவிசுவாசத்தோடு பேசுகின்றார். பாருங்க, அப்போ இயேசு கூட போறதா நம்ம இயேசு என்று சொல்லி என்ன செய்யல, அவர்கள் நம்பவில்லை. இன்றைக்கு நமக்கு அநேக நம்ம யோசித்து பார்ப்போம்னா அநேக ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்றார், நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகின்றார். ஆனால் நம்ம அந்த ஒரே நம்பிக்கையிலே இருந்து நம்ம அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாமல் அநேக வேளைகளிலே தவறி போய் விடுகிறோம். நமக்கு அந்த ஒரே நம்பிக்கை வேண்டும், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எனக்கு ஐஸ்வர்யத்தை தரும் என்று சொல்லி அந்த ஒரே நம்பிக்கையிலே நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை மாத்திரம் நாம் நம்பி வாழ்வோம் என்று சொன்னால், அந்த ஒரே நம்பிக்கையிலே நாம் நிலைத்திருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக அவர் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த சீஷர்களை போல நாம் அவிசுவாசப்படுகிறவர்களாய் சந்தேகப்படுகிறவர்களாய் அல்ல, இவர் தான் நம்மை மீட்டு ரட்சிப்பவர், வேற வழி இல்லை, இவர் தான் நமக்கு செய்யணும் காரியத்தை. நம்முடைய வீட்டுல ஒரு விசேஷம் நடக்கணுமா, நல்ல காரியங்கள் நடக்கணுமா, இவரை பிடிச்ச ஆகும் அப்படி நம்ம இயேசு கிறிஸ்துவை நம்ம உறுதியாய் பற்றி கொள்வோம் என்று சொன்னால், ஒரே நம்பிக்கையோடு இருப்போம் என்று சொன்னால், நம்ம அவர் அழைத்த அழைப்புக்கு நாம் பாத்திரவான்களாய் நடந்து கொள்வோம். அந்த ஒரே நம்பிக்கையை நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தோடு உறுதியோடு பற்றி கொள்வோம். மகா இரக்கம் கிருபை நிறைந்த இயேசுசாமி, இந்த அருமையான 6வது நாளுக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துறோம் ஐயா. ஆண்டவரே, நீங்க எங்களை எதற்காக அழைத்திருக்கிறீர்? ஒரே நம்பிக்கைக்கு நாங்கள் பாத்திரவான்களாய் அந்த ஆண்டவரை உண்மையே நம்பி வாழ்கிற அந்த ஆண்டவரே அந்த வாழ்க்கைக்கு நீர் எங்களை அழைத்திருக்கிறீர் சாமி. நாங்கள் எல்லாரையும் நம்பி அல்ல, உலகத்தை நம்பி, உலகத்தை மனிதர்களை நம்பி, உலக பொருட்களை நம்பி, ஆண்டவரை எங்களுடைய அழகை நம்பி அல்ல ஆண்டவரே. நாங்கள் எங்களை எதற்காக நீங்க அழைத்திருக்கிறீங்கப்பா? ஒரே நம்பிக்கைக்காக எங்களை அழைத்திருக்கிறீங்க. நீங்க ஒருவர் தான் தெய்வம், எங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒருவர் தான் எங்களுடைய வாழ்க்கையில அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய முடியும் என்று சொல்லி அப்பா உண்மை மாத்திரம் விசுவாசிக்க எங்களுக்கு நீங்க கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட ஆண்டவரை விசுவாசத்தை நம்பிக்கையே எங்களுக்கு ஆண்டவரை எங்க மத்தியில் நீங்க ஊற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அவிசுவாசத்தோடு கலங்கி நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நீர் அவருடைய நம்பிக்கையா இருந்து, தாவீது சொல்லுது போல, என் கால் சிக்கி கொள்ளாதபடி அப்பா நீங்க என்னுடைய நம்பிக்கையா இருந்து என் கால் சிக்கி கொள்ளாதபடி என்னை காத்துக்கொள்ளும் என்று சொல்லி தாவீது உம்முடைய சமூகத்திலே கெஞ்சினது போல அப்பா பிள்ளைகளுடைய கால்கள் வலுவாதபடி உண்மையே ஆண்டவரை பற்றி கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். இதற்காகவே நீங்கள் அழைத்திருக்கிறேன், அந்த ஒரே நம்பிக்கைக்காக எங்களை அழைத்திருக்கிறேன். அந்த அழைப்பை நாங்கள் உறுதிப்படுத்தும்படியா அப்பா நாங்கள் வாழும்படியான கிருபை எங்களுக்கு தாங்க. அப்படிப்பட்ட கிருபைகளை தந்துமுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.
மகிமை